முன்னாள் முதல்வர் தமிழ் புலவர் கலைஞர் டாக்டர் மு கருணாநிதி அவர்கள் தான் பிசியோதெரபிஸ்ட்களை எண்முறை மருத்துவர்கள் அப்படின்னு மொழிபெயர்த்து கூறியவர். பிசியோதெரபிஸ்ட் டாக்டரா இல்லையா, இப்படி பல குழப்பங்கள் இருந்துச்சு. ஓகேங்களா, பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் போட்டுக்கலான்னு இப்ப கோர்ட் ஜட்ஜ்மெண்டே வந்துருச்சு. ஓகேங்களா, ரொம்ப வருஷம் போர் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸுக்கும், அதாவது அலோபதி மருத்துவத்துக்கும் பிசியோதெரபி மருத்துவருக்கும் ஒரு நீண்ட கால போர் இருந்துச்சு. டாக்டர் போடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி. பிசியோதெரபிஸ்டுகள் டாக்டர் தான். பிசியோதெரபிஸ்டுகளை வந்து பாத்தீங்கன்னா இதற்காக சட்டம் இயற்றவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி. ஜெய் நரேந்திர மோடிஜி. ஆக்சுவலா பிசியோதெரபிஸ்டுகளோட, இந்தியாவில் உள்ள பிசியோதெரபி டாக்டர்களோட தந்தை என நரேந்திர மோடிஜி அழைக்கப்படுவார். ஏன்னா 50 வருஷமா எங்களுக்குன்னு ஒரு கவுன்சில் கிடையாது. NCAHP ஆக்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கவுன்சில் அப்படின்ற ஒரு கவுன்சிலை ஏற்படுத்தி பிசியோதெரபிஸ்டுகளை டாக்டர்னு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை இயற்றவர் வந்து பிரதம மந்திரி, பாரத பிரதம அமைச்சர் நரேந்திர மோடிஜி தான். இப்ப பிசியோதெரபிஸ்ட் வந்து ஓகேங்களா, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல், சுகாதாரத்துறை வல்லுநர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொரு பொதுமக்களுக்கு முக்கியமான ஒரு நியூஸ் சொல்ல போறேன். 2026ஆம் ஆண்டிலிருந்து பிசியோதெரபி படிக்கிறதுக்கு நீட் எக்ஸாம் கட்டாயமாக்கப்பட்டு விட்டது. இந்தியா முழுக்க பிசியோதெரபி படிப்பு வந்து பாத்தீங்கன்னா 5 வருட படிப்பு, 4 வருஷம் கோர்ஸ் டியூரேஷன், 1 வருஷம் இன்டர்ன்ஷிப், மொத்தம் 5 வருஷம் படிப்பு. நீட் எக்ஸாம் கட்டாயம். இது தெரியாம நிறைய சமூக வலைதளங்கள்ல யூடியூபர்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பிசியோதெரபிஸ்ட்னா மசாஜின் தப்பா வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நாங்க பண்றது வந்து ஜாயின் மேனிபுலேஷன், மொபிலைசேஷன், எம்பிபிஎஸ் ஈக்குவலா படிக்கிறாங்க. சில பாடத்திட்டங்கள் எம்பிபிஎஸ் ஓட ஜாஸ்தி படிக்கிறேன். ஓகேங்களா, ஜாஸ்தி படிக்கிறோம். அந்த பாடத்திட்டங்கள் வந்து அனாட்டமி பிசியாலஜி, அதாவது அனாட்டமினா உடற்கூறுவியல், பிசியாலஜினா உடற்செயலியல். ஓகேங்களா, சோ எம்பிபிஎஸ்க்கு இணையா படிக்கிறோம். இப்ப லேட்டஸ்டா இதுக்கு முன்னாடி பிசியோதெரபி மருந்தில்லா மருத்துவம். இப்ப 2021ல பிசியோதெரபி கரிக்குலம்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் தெரப்பி, அதாவது சில வலி நிவாரணங்களையும் இன்ஜெக்ஷன், ஊசி, மருந்து மாத்திரைகளை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டமும் வந்திருக்கு. ஓகேங்களா, சோ பிசியோதெரபிஸ்டுகளை வந்து பாத்தீங்கன்னா பேராமெடிக்கல் கிடையாது. நிறைய பேர் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. பிசியோதெரபினா துணை மருத்துவம். இது துணை மருத்துவமே கிடையாதுங்க. இது ஒரு தனி சுகாதாரத்துறை வல்லுநர்.